அன்புள்ளம் கொண்ட அம்மன் ஆன்மீக நேயர்களே வணக்கம். நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். நம்ம இப்ப எதை பத்தி பார்க்க போறோம்னா சனி பெயர்ச்சியை பத்தி பார்க்க போறோம். இந்த வருடம் சனி பெயர்ச்சி மார்ச் மாசம் 29ஆம் தேதி இரவு 10 மணிக்கு மேல சனி பெயர்ச்சி ஆகிறார். எங்க இருந்துன்னா கும்ப ராசியில இருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். தமிழுக்கு சொன்னா பங்குனி மாதம் 29ஆம் தேதி. இந்த மாதிரி சனி பெயர்ச்சி ஆகும் போதுல என்னென்ன மாற்றங்கள் நிகழ்வுது, என்னென்ன மாதிரியான நமக்கு பலன்கள் கிடைக்குது, உலகத்துல என்னென்ன மாற்றங்கள் நடக்குது, அதை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். மீனராசிக்குள்ள வரதுனால என்ன பலன் நடக்க போகுது அப்படிங்கிறத இப்ப பார்க்க போறோம். இப்ப வாங்க 12 ராசிகளுக்கும் உள்ளான பலன்களை பார்ப்போம். மகர ராசி அன்பர்களே, இந்த சனி பயிற்சி உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னா திடீர் யோகம். எல்லாமே திடீர்னு நடக்கும். ஏன்னா திடீர் யோகங்கிறீங்க, திடீர்னு அதாவது ஆக்சிடென்டலாவே எந்த கிடையாது நடக்கும். வண்டி வாகனமா இருந்தாலும் கவனம் தான், மற்றபடி எதையும் குறை சொல்லல. எதையோ ஒன்று எதிர்பார்த்து போவீங்க, ஏதோ ஒன்று நடக்கும், ஏதோ ஒன்று இது பண்ணுவீங்க, உங்களுக்கு சாதகமா முடியும். ஏன்னா ராசிக்கு 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம், உபஜயஸ்தானம். எப்ப எது நடக்கும்னே தெரியாது, அது பாட்டுக்கு நடக்கும் அப்படிங்கிற ஒரு தன்மையில ஓடிக்கிட்டு இருக்கும். அதே மாதிரி ராசிக்கு 3ஆம் இடத்துல இருந்து 5ஆம் வீட்டை பார்க்கிறார், 9ஆம் வீட்டை பார்க்கிறார், 12ஆம் வீட்டை பார்க்கிறார். பொருளாதார ரீதியா நீங்க கொஞ்சம் பாதிக்கப்படுவீங்க. கைக்கு வர வேண்டிய பணம் வராம போகும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல இருக்கிறவங்க ரொம்ப கவனம். மகர ராசியா இருந்தா, பைனான்ஸ் பண்றவங்களாக இருந்தா கவனம். அதே மாதிரி யாருக்கும் கடன் கொடுக்க வேண்டாம். தொழிலதிபராக இருந்தா கடன் கொடுக்க வேண்டாம். கடன் கொடுத்தா பணம் மாட்டிக்கும். அந்த பணம் சாமானியத்துல வெளியில வராது. ரியல் எஸ்டேட் பண்றவங்களுக்கு நல்லா இருக்கும். ரியல் எஸ்டேட் பண்றவங்களும் எப்படி பண்ணணும், 2 பேருக்கும் நடுவுல தான் நீங்க நிக்கணும். நான் பணம் போடுறேன், நான் முதலீடு போடுறேன்னு போடக்கூடாது. அப்படி பண்ணா மாட்டிக்குவீங்க. அதே மாதிரி ஏதாவது இடத்த விற்கணும்னு நினைக்கிறீங்களா, நல்லா இருக்கும். வீட்டை விற்கணும்னு நினைக்கிறீங்களா, நல்லா இருக்கும். ஏதாவது வண்டியை வித்துட்டு புதுசா வண்டி வாங்கணும்னு நினைக்கிறீங்களா, நல்லா இருக்கும். அதே மாதிரி வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்களா, உங்களுக்கும் நல்லா இருக்கும். ஜனனகால ஜாதகத்துல 4ஆம் இடம் நல்லா இருந்தா வீடு கட்டுவீங்க. 4ஆம் இடம் நல்லா இல்லைங்கும் போது வீடை விற்பீங்க. அவ்வளவுதான், கட்டி வச்சிருக்க வீட்டை விற்பீங்க. ஜனனகால ஜாதக அமைப்பு மட்டும் நல்லா இருந்துச்சுன்னா எல்லாமே எதிர்பாராத விதமா நடக்கும். உயர்நிலை கல்வி படிக்கிறவங்க கவனம். ஒழுங்கா படிச்சுட்டு இருந்திருப்பீங்க, தேவையில்லாத சிந்தனை வரும். அந்த சிந்தனையால என்ன நடக்கும், படிப்பு பாதிக்கும். உங்க படிப்பை பாதிக்காம எதா இருந்தாலும் பண்ணிக்கங்க. திடீர்னு கல்யாணம் கூட நடக்கும், பார்த்துக்கங்க. நீங்க எதையும் தப்பா பண்ணாம இருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சரியா நடக்கும். தப்பு நடக்காத எதை ஏடி ஊட்டியா பண்ணீங்கன்னா எல்லாமே மாட்டிக்கும். எப்ப என்ன மாதிரி சூழ்நிலையில மாறும்னே தெரியாது. அதே மாதிரி வெளிநாடுக்கு வேலைக்கு ட்ரை பண்றவங்களாக இருந்தால் இந்த தை மாசத்துல ட்ரை பண்ணுங்க. இப்ப நடக்குதுல தை மாசம், வரப்போதுல தை மாசம், அப்ப ட்ரை பண்ணுங்க. இந்த சனி பயிற்சி எடுத்து கொடுக்கும், நல்லபடியா வெளியில கொண்டு போகும். ஏன்னா உங்களுக்கு ராசியாதிபதியே சனி, ராசியாதிபதி 3ல பயணிக்கும் போதுல எப்ப எந்த மாதிரி மாத்தி விடும்னே தெரியாது. மொத்தத்துல சுபிட்சமா முடியும், நல்ல வகையில முடியும், பாதிப்பா முடியாது. இங்க ஒரே ஒரு மைனஸ் என்னன்னா ஜனனகால ஜாதக அமைப்பு தான். அமைப்பு நல்லா இருந்தா எல்லாமே நல்லா இருக்கும். அமைப்பு பாதிக்கப்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க, எல்லாமே பாதிக்கப்படும். அது எப்படி சொல்றது, அது ஜனனகால ஜாதகத்தை பார்க்கணும். ஜனனகால ஜாதகத்தில் சனி மட்டும் நல்லா இருந்தா, உங்க ராசியாதிபதி நல்லா இருந்தா, உச்சமா இருந்தா எல்லாமே டாப், எல்லாமே அற்புதம். கைக்கு காசு வரும். காசை வச்சு எப்படி முதலீடு பண்ணணுங்கிற யோசனை சொல்லி கொடுக்கறதுக்கு 10 பேர் கூட இருப்பாங்க. நண்பர்கள் உதவி கிடைக்கும், தொழில் விருத்தி ஆகும், அப்பா அம்மா சப்போர்ட் கிடைக்கும். புதுசா கல்யாணம் ஆகணும்னா கல்யாணம் நடக்கும். குழந்தை பாக்கியமா அதுவும் நல்லா இருக்கும். எல்லாமே நல்லா இருக்கும். ஆனா இதெல்லாம் நல்லா இருக்கணும்னா ஜனனகால ஜாதகம் நல்லா இருக்கும். ஜனனகால ஜாதகத்தில் ராசி அதிபதியும் லக்னாதிபதியும் நல்லா இருக்கும் பட்சத்தில் இந்த சனி பெயர்ச்சி சூப்பர். ஜனனகால ஜாதகத்துல குழந்தை பாக்கியம் பிரச்சனையா இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், 3ஆம் பார்வையா 5ஆம் வீட்டை பாக்குறாரு, அதனால ஒரு கெட்ட பேர் வரும். குழந்தைக்கு ஆகாத நேரம் நடக்குதா, அவங்களுக்கு கொஞ்சம் பாதிப்பு வரும். இல்ல பூர்வீக சொத்துல பிரச்சனை இருக்கா, அந்த பிரச்சனையை மேற்கொண்டும் கொளுத்தி போட்ட மாதிரி ஆயிரும். பூர்வீக சொத்துல பிரச்சனை இருக்கா, அமைதியா வெள்ளக்கொடி காமிச்சு நீங்க பாட்டுக்கு வந்துருங்க. எப்பா எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லப்பா அப்படின்னு வந்துருங்க.
எப்போ பிரிக்கணும்னு சொல்லி கூப்பிடுறாங்களோ அப்போ போயிட்டு வாங்க. மற்ற எல்லாத்துக்கும் அமைதியா சைலண்டா சத்தமே இல்லாம வந்துருங்க. சத்தமே இல்லாம இருக்கிறது தாங்க உங்களுக்கு நல்லது. மகர ராசினருக்கு பிளஸ் என்ன தெரியுமா? அமைதியா போறது. எது சொன்னாலும் சரி சரின்னு மண்டே ஆட்டிட்டு போற மகர ராசியை பாருங்க, டாப் கிளாஸ்ல இருப்பாங்க. சண்டை போடுற மகர ராசினரை பாருங்க, ஏன் அவ்வளவு தூரம் போறான்? மகர ராசியில அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பாருங்க, அவங்க அமைதியா இருக்க மாட்டாங்க. வேணா அவங்க ராசி நட்சத்திர அதிபதியே செவ்வாய், உக்கிரமா இருப்பாங்க. இந்த நட்சத்திர தன்மையை இழந்து அமைதியா இருந்தா அவங்கெல்லாம் உயர்ந்த இடத்துல இருப்பாங்க. அமைதியா என்ன சொன்னாலும் சரி 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 நீங்க எல்லாம் போனீங்கன்னா உங்களெல்லாம் யாரும் அசைக்க முடியாது. நீங்க எல்லாம் பெரிய ஆளா இருப்பீங்க. ஜனனகால ஜாதகமும் சப்போர்ட் பண்ணும், நடப்பு கோச்சாரமும் சூப்பரா சப்போர்ட் பண்ணுது. அடுத்து ராசி 6 இதுல குரு வரும்போதுல இன்னும் நல்லா இருக்கும். புதுசா போட்டியாளர்கள் வருவாங்க. அவங்க எல்லாம் ஜெயிச்சு 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 ப்ரொமோஷன் ப்ரொமோஷன் ப்ரொமோஷன், வளர்ச்சி வளர்ச்சி வளர்ச்சி. எல்லாருக்கும் முன்னாடி ஒரு தலைமை, ஒரு இது, அது என்னமோ சொல்லுவாங்களே, இன்னார போல இருறா அப்படிம்பாங்கல்ல, இவனை பார்த்து கத்துக்கடா, அந்த மாதிரி உள்ள தன்மைக்கு வர போறீங்க. எல்லாமே நல்லா இருக்கும். எங்கே கவனமா இருக்கும்? ஜனனகால ஜாதகம் மட்டும்தான் உங்களுக்கு பார்க்கணும். ஏன்னா ராசிக்கு 3 சூப்பரான நேரம். எல்லாமே 3ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால தந்தை உடல்நிலை மட்டும் கவனம், மற்ற எல்லாமே சூப்பரா இருக்கும். தந்தை வழி சொத்துக்கள்லாம் கைக்கு தேடி வரும். நல்லா இருந்தா மட்டும் போதும் ஜாதக அமைப்பு, வேற எதுவும் தேவையில்லை. இப்ப நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம். உத்திராட நட்சத்திரக்காரர்கள் வெளிநாட்டுக்கு போயிருங்க. உள்ளூரெல்லாம் நம்பாதீங்க. நம்ம பாட்டுக்கு ஸ்டெப் எடுப்போம், ஜாதகத்தை பார்ப்போம். ஜாதகம் நல்லா இருக்கும் பட்சத்தில் வெளிநாடு போற யோகம் இருக்கும் பட்சத்தில் வெளிநாடு போவோம். எனக்கு வெளிநாட்டு யோகம் இல்லைங்க, நான் என்னங்க பண்றது? சொந்த ஊரை விட்டு வெளியில போய் வேலையை பாருங்க, வேலை முடிஞ்சுங்க. உள்ளூருக்குள்ள இருக்கிறவங்க உங்களை உருப்பட விட மாட்டாங்க, சுத்தி இருக்கிறவங்க. அவங்கள காரணம் என்னன்னா, நீங்க ஒரு பெரிய ஆள், பெரிய ராஜாதி ராஜா மன்னாதி மன்னே அப்படின்னு சொல்லியே கவுத்துட்டு இருப்பாங்க மகர ராசினியரை. நீங்க என்ன பண்ணணும்னா, ஒண்ணு புகழ் போதைக்கு போயிடக்கூடாது, இல்லையா புகழ் போதைக்கு போற மாதிரி இருந்தா ஊரை விட்டு வெளியில வந்துருங்க. ஊரை விட்டு வெளியில வந்து பொழப்ப பாட்டுன்னா புகழ் நம்ம காது கேட்க, நம்ம பொழப்பா பார்ப்போம். அப்புறம் இல்ல நான் இந்த மாதிரி இருக்கேன்னு சொன்னா அது தெளிவா நடக்கும். புகழ் போதைக்கு போகாம நான் பாட்டுக்கு சாலிடா சிம்பிளா அமைதியா அழகா போயிட்டு இருக்கேன்டா அப்படின்னு சொல்றீங்களா, எல்லாம் நல்லா இருக்கும். அதே மாதிரி திருமணம் கைகூடும். இளம் வயதினருக்கு திருமண அமைப்பு நல்லா இருக்கு, காதல் சார்ந்த அமைப்பு நல்லா இருக்கு. கொஞ்சம் நல்லா இருக்குன்னா என்ன, நான் சொன்னேன்ல ஒழுங்கா இல்லாட்டி திடீர்னு கல்யாணம் நடக்கணும், அதெல்லாம் நீங்க தான், உத்திராட நட்சத்திரக்காரர்கள் தான். அதை நீங்க பாத்துக்கங்க. தொழில் சார்ந்த அமைப்பு நல்லா இருக்கு. அதே மாதிரி புத்திர பாக்கியமும் நல்லா இருக்கு. ஜனனகால ஜாதகம் சப்போர்ட் பண்ணணும். அடுத்தது திருவோண நட்சத்திரக்காரர்கள். கூட்டாளிகளால் உங்களுக்கு ஆதாயம். நண்பர்கள் உங்களை தூக்கி விட போறாங்க. ஒண்ணுமே இல்லாம நான் ஆரம்ப காலத்துல இருந்து எதுவுமே இல்லாம இருக்கேன், எனக்கு தூக்கி விட ஆள் இல்லை, எனக்கு சோர்ஸ் இல்லை, எனக்கு வழி இல்லை அப்படின்னு நினைப்பீங்க பாத்தீங்களா திருவோண நட்சத்திரக்காரர்கள். அவங்களுக்கு இந்த சனி பயிற்சி ஒரு பொன்னான பயிற்சி. அவங்க சொல்றதை கேட்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. நம்ம சொல்றதை கேட்பானா அவன் அப்படின்னு தான் எதிர்பார்க்காங்க, வேற எதையுமே அவங்க எதிர்பார்க்கணும். நீங்க கேட்டு மட்டும் நடந்து பாருங்க, உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. உங்க உங்களுக்கு ஜனனகால ஜாதகத்தை கூட நான் பார்க்க விரும்பல, நீங்க உங்க நண்பர்கள் சொல்றதை இந்த வாட்டி கேட்டு பாருங்கண்ணே, உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். என்ன வேணாலும் நடக்கட்டும், அவங்க சொல்றதை கேட்பா, அவங்க நம்ம தூக்கி விட்டா போதுன்னு போனீங்கன்னா உங்களுக்கு இந்த சனி பயிற்சி சூப்பர் சனி பயிற்சி. குடும்ப ரீதியாகவும் நல்லா இருக்கும், பொருளாதார ரீதியாகவும் நல்லா இருக்கும். மருத்துவ செலவு அங்கெங்கே வைக்கும் தகப்பனார் உடலுக்கு, உங்களுக்கு தான் சொன்னது அது. தகப்பனார் உடல் நிலை பாதிக்கப்படும் சொன்னது உங்களுக்கு தான். கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க தந்தையார் உடல்நிலை. அதே மாதிரி தந்தையோட பிஸ்னஸ் எடுத்து ஹேண்ட் ஓவர், நம்ம அப்பா பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காருங்க, நான் அந்த பிஸ்னஸ் எடுத்து பண்ணணும்னு நினைக்கிறேன், பண்ணலாமான்னு கேட்டா இது ஒரு அற்புதமான வாய்ப்பு, பயன்படுத்திக்கோங்க. ஆனா என்ன, சுத்தி இருங்க சொல்றத உங்களை கேட்கணும்னு நினைப்பாங்க. அவங்க சொல்றத நீங்க கொஞ்சம் காது கொடுத்து கேட்டுதான் பாருங்களேன். காது தொந்தரவு இருக்கும், வரும், அதெல்லாம் பார்த்துக்கங்க. இஎன்டி ப்ராப்ளம் வரும். என்ன வரும் இஎன்டி ப்ராப்ளம்னா, சளி, தொண்டை வறட்சியால பிரச்சனை, அதே மாதிரி காது அடைக்கிறது. இது தை மாசம் மாசி மாசங்கிறதுனால இல்லை, இயல்பா வரும். 40 வயதை தாண்டினவங்க 50 வயதை தாண்டினவங்க இஎன்டி ப்ராப்ளம் வரும் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு. ஆனால் கவனமா பார்த்துக்கங்க. அடுத்தது அவிட்ட நட்சத்திரக்காரங்க. நான் இந்த மண் மனை சார்ந்த பிரச்சனையெல்லாம் சொன்னேன் பார்த்தீங்களா,
இந்த வீட்டு ஜனனகால ஜாதகம் இப்ப நல்லா இருக்கும் பட்சத்தில் வீடு கட்டுவீங்க, வண்டி வாங்குவீங்க, சொத்து வாங்குவீங்க, கடல் கடந்த பயணம் செல்வீங்க, எல்லாம் நல்லா இருக்கும். அதாவது வருமானம் முதலீடு அடுத்தடுத்து கூட்டாளிகள் மூலமா புதுசா வருமானத்தை தேடி போவீங்க. யாரை எந்த மாதிரி வச்சு எப்படி சம்பாதிக்கலாம்னு யோசிப்பீங்க. எல்லாம் உங்களுக்கு தான். ஆனால் ஜனனகால ஜாதகம் சரியா இல்லைன்னா எல்லாமே தலைகீழா மாறும். ஜனனகால ஜாதகத்தை ரொம்ப முக்கியமா கவனம் பண்ணிக்கோங்க. ஸ்போர்ட்ஸ் துறையில இருக்கேன் சார், நம்ம இதெல்லாம் வேண்டாம் சார், பிஸ்னஸே வேண்டாம் சார், நான் ஸ்போர்ட்ஸ் துறையில இருக்கேன் சார், எனக்கு எப்படி சார் இருக்கும்? எடுத்து வைக்கிற போட்டியிலலாம் வெற்றி. நீங்க தான் போட்டியாளர்லாம் ஜெயிப்பீங்க. நீங்களே ஒரு அவிட்ட நட்சத்திரக்காரரோட மோதுனீங்கன்னா ஜனனகால ஜாதகம் தான் பேசும். இங்க வந்துருச்சா ஜனனகால ஜாதகம்? ஜனனகால ஜாதகத்துல ராசியாதிபதி தன்மையும் லக்னாதிபதி தன்மையும் பொறுத்து நீங்க ஜெயிப்பீங்க, நல்லா இல்லைன்னா தோப்பீங்க. இதையும் ஏத்துக்கணும்ல. நம்மளோட முயற்சிக்கெல்லாம் வெற்றி கிடைக்குதுங்கிற நேரம் வரும்போதேல நம்ம தாங்க எல்லாத்தையும் பார்த்துக்கணும், அடுத்தவங்களை குறை சொல்லக்கூடாது. அதே மாதிரி சனி பயிற்சியிலே மகர ராசினருக்கு பரவாயில்ல, பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லலாம். வீடியோ இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வேற எதுவும் ஜோதிட ஆலோசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி.